சின்ன பையன் இவனுக்கு என்ன சினிமாவை தெரியும் அப்படின்னு யாரையுமே ஏளனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நல்ல படிப்பினையை இந்த யூத் படம் தந்திருக்கு. கென் கருணாஸ், கருணாஸுடைய மகன். கருணாஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒரு காமெடி, ஏதோ ஒரு ரைட், அரசியல் பேசுகிறவர், கரெக்ட், அது அவர் லைன். ஆனால் சினிமாவுக்காக காமெடியை தவிர என்ன செஞ்சுருக்காரு, அவர் கதாநாயகனை நடித்து ஒரு படம் நடித்து ஏதோ கையை சுட்டுக்கிட்டாரு, தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் சின்ன பையன்னு யாரையும் ஒதுக்கிடக்கூடாதுங்கிற ஒரு பாடத்தை இந்த யூத் படம் கொடுத்துருக்கு. கென் கருணாஸ் அந்த கேங்குன்னு போடுறாரு. அவர் யார் அப்படிங்கிறது தெரியாது. கதை, டைரக்ஷன் இந்த பையனா, இந்த படத்தை இந்த பையனா பண்ணியிருக்கான். என்னையா அழ வச்சுட்டானையா, கண்ணில் அப்படி தண்ணீர் வரல. சில சீன்கள்லாம் உட்கார முடியலையே. பெரிய பெரிய டைரக்டர்கள் பண்ண வேண்டிய வேலையை இந்த பையன் பண்ணியிருக்கானே. இவனை அலட்சியமாக ஒதுக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லை, இவர் நடனத்தில் பெரியவர், இவர் தான், இவரை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படின்னு ஒருத்தருக்கு கொடி பிடிச்சோம். ரைட், அவர் நடனத்தில் வல்லவர், சிறந்தவர் தான். அவர் இன்றைக்கி ஒதுக்கிட்டார். ரைட். காமெடி, அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் நடித்து புகழ் பெற்று டைரக்டராக தயாரிப்பாளர் ஆனார். இன்னும் தயாரிப்பாளராகி படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்னா காமெடியன் கூடவே இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தரையும் சொன்னோம். இந்த ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிட்டு கென் கருணாஸ் வந்திருக்கான்னு சொன்னால் சல்யூட், ராயல் சல்யூட். பின்னிருக்காங்க இந்த பையன். யூத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல அதை சொல்லிடுறேன். கென் கருணாஸுடைய அப்பாவா சூரஜ் வஞ்சரமூடுன்னு ஒருத்தர் நடிகர், அவர் நடிச்சிருக்காரு. தேவதர்ஷினி அம்மாவா நடிச்சிருக்காங்க. அவரை தவிர்த்து நளினி, தெரிஞ்ச முகம் நளினி. இந்த தெரியாத முகங்களை கதாநாயகன் ஒரு 3 கதாநாயகிகள் இருக்காங்க. அவங்க பேரை நான் மறந்துடாமல் சொல்லிடுறேன். பிரியன்சி யாதவ், மீனாட்சி தினேஷ், அனிஷ்மா. யங், அதாவது ஸ்கூல் 2016 நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2016 காலகட்டத்தில் நடக்குது. அந்த ஸ்கூலில் எவ்வளோ கட்டுப்பாடு இருக்கோ, அந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க, மாணவர்கள்லாம் எவ்வளோ ஃப்ரீ பேர்ட்ஸாக இருப்பாங்க. அப்பா அம்மாவுடைய வறுமைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பணம் கஷ்டப்பட்டு பணத்தை கட்டி நம்ம படிக்க வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு ஜாலியாக வருவாங்க, படிப்பாங்க, போவாங்க. இப்படி தான் அந்த காலகட்டத்தில் அந்த கல்வி நிலை இருந்தது. இது எல்லாருக்குமே எப்போதும் சிலர் நல்லா படித்து கெட்டிக்காரனாக வருவாங்க. அதில் ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் கருணாஸ் எப்படின்னா, அப்பா பேக்கரி வச்சுருக்காரு, அம்மா லவ் மேரேஜ். இது அம்மா குடும்பப்பாங்க, ஒரு வசதியான குடும்பத்தை விட்டு புருஷன்தான் கதின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். அதே நேரத்தில் மகன் கென் கருணாஸும் பாசமுள்ள பையன். அவன் படித்து நல்லா வரணுங்கிற ஆசை. ஆனால் அவன் படிக்கிறான் இல்லை, நல்லபடி வர்றான் இல்லை, ஜாலியாக இருக்கான், மாணவர்களோட ஜாலியாக இருக்கான், மாணவிகளோட ஜாலியாக இருக்கான். காதல்னால் என்னன்னு தெரியலை. அதாவது அந்த இன்ஃபேக்சுவேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலகட்டம், அந்த வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்தோடனே ஒரு ஈர்ப்பு, இயல்பாக நடிச்சிருக்கான் அந்த பையன் கென் கருணாஸ். ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கான். அங்கே அந்த மற்ற பெண்களும் அதுக்கு ஏதுவாக இருக்காங்க. அதாவது பள்ளி வாழ்க்கையை இவ்வளோ அழகாக, இவ்வளோ நேர்மையாக அதையும் சொல்லிடணும். ஏன்னா மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மை கவருவதற்காகவோ அல்லது விறுவிறுப்பு கூட்டுவதற்காகவோ ஒரு கற்பனையாக சில இதெல்லாம் இட்டு கட்டி சொல்லுவாங்க. இதில் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப இயல்பாக இருக்குது. சரி,
இது கதை என்ன ஆகுது? எல்லா படத்துலேயும் வர்றது தான். அம்மாவுக்கு உள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், இது வரும், பையன் திருந்துவான், புருஷங்காரன் வந்து அம்மா மேலே ஒரு பாசமாக இருப்பான். இது எல்லா படங்கள்லேயும் வர்றது தான். ஆனால் இந்த படத்தில் நமக்கு நம்ம குடும்பத்திலே ஏற்பட்ட மாதிரி ஒரு ஈர்ப்பு ஏற்படுதே. அது டைரக்ஷனுடைய காரணமா அல்ல கதையினுடைய காரணமா? நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும் இந்த படத்தை. கென் கருணாஸ் வந்து கலங்குற கட்டம்லாம் இருக்குது பாருங்கள். அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கில் வந்து ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுத போவான். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அப்பா எவ்வளோ பணம் கட்டி அந்த ஒய்ஃபுக்காக, எனக்கு என் மனைவி தாண்டா நீ 2ஆம் பட்சம் தர. ஏன்னா படிப்பில் அவ்வளோ அக்கறை இல்லாதவன். அப்பேற்பட்ட பையன் ராப்பகலாக படிக்கிறான், பையங்களோட சேர்ந்து குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணுறான். அதெல்லாம் பார்த்த உடனே அந்த இயல்பான ஒரு வருத்தம், இயல்பான ஒரு ஆனந்த கண்ணீர். தேவதர்ஷினி இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சாங்க. அந்த பழைய தேவதர்ஷினி இந்த படத்தில் பார்க்க முடியல. சல்யூட் தேவதர்ஷினிக்கும், அதே மாதிரி வஞ்சரமூடுக்கும் ஒரு சல்யூட். இந்த சில நடிகர்கள் நான் ஒப்பிட்டு சொன்ன பாருங்கள், வேறு யாரும் இல்லை. டான்ஸில் வல்லவர், பெரியவர், சிறந்தவர், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இவர் தான் போடுவார் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்கள்ல. இந்த பையன் அப்படியே பண்ணுறான் கென் கருணாஸ். இன்னும் சொல்லப்போனால் விஜயை விட ஸ்பீடு இருக்குது. ஏன்னா விஜய் கொஞ்சம் வயசாயிருச்சு, அதனால் அவருக்கு இந்த ஸ்பீடு வரல, வாஸ்தவம் தான். ஆனால் இந்த பையனுக்கு ஸ்பீடு இருக்குது, பயங்கர ஸ்பீடு இருக்குது. அந்த டான்ஸில் இந்த பையனை மிஞ்சுறதுக்கு இப்போ ஒரு இந்த காலகட்டத்தில் வேறு யாரும் தெரியலைங்க. நடிகர் வேறு யாரும் எந்த நடிகரும் தெரியலை. அவளை அற்புதமாக டான்ஸ் பண்ணியிருக்கிறான், அற்புதமாக நடிக்கவும் செஞ்சுருக்கான், கண்கலங்க வச்சுருக்கான். அந்த லாஸ்ட் சீனில் அப்படியே எந்திரிச்சு நம்மளால் வர முடியலை. ஒன்றும் இல்லைங்க, ரிசல்ட்டு ரேங்கில் இருக்கான். ரேங்கில் இருக்கணும்னு பார்த்தோன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர். நமக்கு அப்படியே மெல்ட் ஆகுறோம். அங்கே தேவதர்ஷினி மெல்ட் ஆகும்போது நம்மளும் மெல்ட் ஆகுறோம். கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்த அப்பா, பிள்ளையை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்த அப்பா வஞ்சரமூடு அந்த இதை பார்த்துட்டு அவரும் மகனுக்கு கிடைக்கிற அந்த மரியாதையை பார்த்து அவரும் அப்படியே ஆம்பளை அழுதா அவமானம் அப்படிங்கிற நினைக்கிற ஆள் போல இருக்குது. அந்த கேரக்டரு அடைக்கிறாரு, ஆனந்த கண்ணீரையும் ஆனந்தத்தையும் அடக்கிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அணைச்சிக்கிறாரு. இந்த சீனில் எவ்வளோ பெரிய இரும்பு மனசுள்ள ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தங்களை மறந்து கண்ணீர் விடாமல் சிந்தாமல் இருக்க முடியாது. யூத் வித்தியாசமான படம்னு சொல்ல மாட்டேன், வழக்கமான படம் தான். ஆனால் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டு. கென் கருணாசனுடைய டைரக்ஷன் இருக்குது பாருங்கள், வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அந்த சின்ன பையங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அந்த இந்த பருவத்தில் இருக்க பையனுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அந்த மாதிரி காட்சிகளெல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். தம்பி கென் கருணாஸ், உனக்கு வாழ்த்துகள். உங்கள் அப்பாவோட நீ பெரிய இடத்துக்கு வந்துடுவ, அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. ஏன்னா உன்னுடைய திறமைகள் அப்படி இருக்குது. இந்த படத்தை பார்த்து உன் வீட்டுக்கு முன்னால் நிறைய ஆட்கள் வந்து பட தயாரிப்பாளர்கள் வந்து நிற்க போகிறாங்க. அது எனக்கு ஒரு மானசீகமாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய உழைப்பையும் கொட்டியிருக்க, நடிச்சும் இருக்க, டைரக்ஷன் பண்ணியிருக்க. சின்ன பையன்னு உன்னை ஏமானும் ஒதுக்க முடியாது. அடுத்து ஜிவி பிரகாஷ், குட்டுமா. இந்த மாதிரி பசங்களோட சேர்ந்தாலும் உன்னுடைய மியூசிக்கும் அப்படியே இளமை முறுக்கேறுது. பிரமாதமாக இருக்கு, பாருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.